ஓகே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஆட்டோ ஸ்கில்லிங் குரூப்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஆட்டோ ஸ்கில்லிங் குரூப்ஸ் பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்லயே நம்ம நெறையா பார்த்துருக்கோம் இல்லையா? அத வச்சு உங்களுக்கு ஏதாச்சும் என்ன ஐடியா இருக்கு ஆட்டோ ஸ்கில்லிங் குரூப்ஸ் அப்டின்னா? இது வந்து எப்படின்னா ஒரு லோட் பேலன்சர் மாதிரி இருக்குங்க மேம். லைக் அதுவே ஆட்டோ ஸ்கேல் ஆகிக்கும். அதுக்கு தகுந்த அதுக்கு வர லோடு பொறுத்து. ஓகே. ஓகே. ஸோ அதுக்கு ம். அதோட லோட் பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்துட்டு கொஞ்சம் நம்ம அ இது உங்களோட சிஸ்டம் எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க ஸ்கேல் அவுட் பண்ணணும், இல்ல ஸ்கேல் இன் பண்ணிக்கணுமோ, அந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு இந்த ஒரு பர்ட்டிகுலர் சர்வீஸ் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களுடைய சர்வர் மேனேஜ்மென்ட்ட உங்களால பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ AWSல வந்துட்டு ஓகேங்க மேம். ரொம்ப இம்பார்ட்டன்டான சில சர்வீசஸ்ல ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பும் ஒண்ணு. ஓகேங்களா? ஸோ இத வச்சு உங்களுடைய AWS ரிசோர்ஸஸ அதோட கெப்பாசிட்டிய உங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுல நம்ம அதிகம் தான் பண்ண முடியும், கம்மி தான் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த வேர்ட் வந்துட்டு என்னன்னா, ஸ்கேலிங்ன்றது இந்த அட்ஜஸ்ட்ன்றத விட நம்ம ஸ்கேலிங்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க நெறைய வேணும் அப்படின்னா ஸ்கேல் அவுட் பண்ணிக்கலாம். இல்ல அத ஷ்ரிங்க் பண்ணணும், கம்மி பண்ணணும்னா நீங்க ஸ்கேலுன்னும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய காமர்ஸ் வெப்சைட் தான். ஸோ அது ஒரு Flipkartஆ இருக்கட்டும், இல்ல Amazonஆ இருக்கட்டும். ஸோ அவங்களது வந்து இப்ப தீபாவளி சீசன் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த டைம்ல வந்துட்டு அவங்களோட சர்வருக்கு நெறைய யூசர்ஸ் வருவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி தான். ஸோ நெறைய சர்வர்ஸ் நெறைய யூசர்ஸ் ஹிட் பண்றாங்கங்கும்போது லோட் அதிகமாகும். லோட் அதிகமாகும்போது நம்மளுக்கு சர்வர நம்மளா போயிட்டு மேனுவலா கிரியேட் பண்ணிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்ல. ஸோ அதோட சிபியூ யூட்டிலைசேஷன பொறுத்து அதுவே என்ன பண்ணும்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ரிசோர்ஸஸ ஸ்கேல் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி பண்ற ப்ராசஸ் பேரு தான் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ஸோ இதோட இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சது தானே? ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸ்னா என்ன அப்படின்றது? எஸ் மேம். ஓகே. எஸ் மேம். லைக் மேம், இதுல வந்து என்னன்னா இப்போ லோட் பேலன்சருக்கும் இதுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்ன மேம்? லோட் பேலன்சர் வந்து அங்க இருக்கிற சர்வர்ஸை வந்து பிரிச்சு கொடுக்கும். இது வந்து புதுசா கிரியேட் பண்ணுமாங்க ஆ மேம்? கரெக்ட். லோட் பேலன்ஸர் வந்துட்டு என்ன பண்ணும் அப்டின்னா, இருக்க லோட தான் ஈக்குவலா இருக்கிற சர்வருக்கு தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். சர்வர் புதுசா கிரியேட் பண்ணாது. ஓகேங்களா? இப்ப 5 ஓகேங்க சர்வர் ஓகேங்க இருக்குன்னா, மேம். அந்த 5 ஒரே சர்வருக்கு இப்ப லோடு போயிட்டு இருக்கலாம். இல்லன்னா 2 சர்வருக்கு மட்டும் ம். போயிட்டு இருக்கலாம். இல்ல ஒரு சர்வர் ஐடிலா இருக்கும். அதுக்கு லோடு பார்த்தீங்கன்னா, ம். டிராஃபிக் போகாம இருக்குது அப்டின்னா, லோட் பேலன்சர் ம். ஈக்குவலா டிராஃபிக்க டிஸ்ட்ரிபியூட் பண்றது மட்டும் தான் அதோட வொர்க். ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் தான் இப்ப ஓகேங்க 5 சர்வர் மேம். தான் வச்சிருக்காங்க. அந்த 5 சர்வருக்குமே லோடு பிரிச்சு போயிடுச்சு. ஆனா, இப்போ ஃபெஸ்டிவ் சீசன் இருக்கு. ஏதோ ஒரு 10 யூசர்ஸ் நெறைய இருக்காங்க. பத்தல. ஓகே. அதிகமா ஆகும்போது, அதுக்கான நியூ ரிசோர்ஸ கிரியேட் பண்றது தான் இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்போட வொர்க். ஓகேங்களா? ஸோ இது ஓகே. 2மே ஓகேங்க மேம். மேம் ஆனா இப்போ சொ சொல்லுங்க மேம். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. மேம் இப்போ ஏஎல்பி கிரியேட் பண்றதுக்குன்னு அவசியமே இல்லைங்க மேம். இப்போ ஆட்டோ ஸ்கேலிங்கே யூஸ் பண்ணிக்கலாம்ல? இப்போ எதுக்கு வீணா வந்து தேவையில்லாம வேஸ்ட்டா சர்வர் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம எக்ஸ்ட்ரா? இப்போ ஏதாவது புதுசா யூசர்ஸ் அதிகமானாங்கன்னா, நீ ஒரு சர்வர் ஒரு இது மட்டும் EC2 மட்டும் கிரியேட் பண்ணிட்டு, நெறையா வந்தாங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி நீ ஆட்டோ ஸ்கேல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடலாம்ல மேம்? எதுக்கு ஏஎல்பி யூஸ் பண்றாங்க? ஏஎல்பி வந்துட்டு நம்மளுக்கு லோடு வந்துட்டு நான் சொன்ன மாரி தான். இப்ப 5 சர்வர் இருக்கு. அதுல 2 சர்வருக்கு தான் லோடு போயிட்டுருக்கு அப்டின்னா, மீதி 3 சர்வருக்கு லோடு எது பிரிச்சு குடுக்கும்? லோட் பேலன்சர் தான் பிரிச்சு லோட் குடுக்கும். பேலன்சிங். ஆட்டோ ஸ்கேலிங் ஓகே வந்துட்டு மேம். நேம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆட்டோ ஸ்கேலிங் தான். அது ரிசோர்ஸ் ஓகேங்க மட்டும் மேம். தான் அதிகப்படுத்தும். அது லோட் பிரிச்சு குடுக்குற வேல அது கிடையாது. ஓகேங்களா? ஓகேங்க மேம். ஆ ஓகேங்க மேம். ஆட்டோ ஓகேங்க ஸ்கேலிங் மேம். வந்துட்டு நியூ ரிசோர்ஸ கிரியேட் பண்றதும், அதோட கெப்பாசிட்டி பொறுத்து. அந்த கெப்பாசிட்டிய ம். யார் அங்க டிஃபைன் பண்றா? சர்வர். ஸோ அந்த சர்வருக்கு இருக்கக்கூடிய ஓகே மேம். கெப்பாசிட்டிய லோட் பேலன்ஸர் பிரிச்சு குடுக்குது. அதுவும் ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறமும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, அப்ப நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸ் வச்சு நம்ம ஸ்கேல் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? எதுக்காக ஓகே. ஆட்டோ ஸ்கேலிங் ஓகேங்க குரூப்ஸ்? மேம். நீங்களே மேனுவலா இது வந்துட்டு அ EC2 இன்ஸ்டன்ஸ் தான் கிரியேட் பண்ண போது. அத நீங்களே மேனுவலா ம்ஹ்ம். கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். பட் வந்துட்டு இப்போ உங்களுக்கு 5 இப்போ 1 கிரியேட் பண்ணலாம். மறுபடியும் நீங்க பார்த்துட்டே இருந்துட்டு இன்னொன்னு கிரியேட் பண்றீங்க. ஸோ எவ்வளோ நேரம் அந்த ஒரு மேனுவலா ஒருத்தவங்க உட்கார்ந்து அந்த லோடு பார்த்துட்டு இப்போ ஆப்வியஸா 8 ஹார்ஸ் தான் நீங்க வொர்க் பண்ணுங்க. 8 ஹார்ஸோ, 12 ஹார்ஸோ. ஸோ அதுக்குள்ள தான் வொர்க் பண்ண போறாங்க. ஸோ எல்லா நேரமும் உட்கார்ந்து அத பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸ் நம்ம பண்றதுக்குள்ள ஒரு சர்வர் கிராஷ் ஆயிடுச்சு, இல்ல ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா, அவ்ளோ ரிஸ்க் எடுத்து நம்ம அத பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஓகேங்க அவ்ளோ மேம். ரிஸ்க்ல நம்ம அத விடக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதுக்காக தான் நீங்க என்ன ஓகேங்க மேம். பண்றீங்க அப்டின்னா, இவ்ளோ லோட் இருந்தாலுமே நம்ம எக்ஸ்ட்ரா 1, 2 சர்வர் குடுத்து தான் வச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் அதுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா, அத எடுத்துக்கிட்டோம் அப்டின்னு. பட் நமக்கு தெரியும். இப்ப என்ட்ட 5 சர்வர் இருக்கு. இன்னும் எனக்கு ஒரு 3 சர்வர் இருந்தாலே போதுன்றது உங்களுக்கு தெரியும். அதையும் மேல ம்ஹ்ம். வேணும்னா நம்ம 5ஆ குடுத்துப்போம். ஸோ ஆல்ரெடி 5 புதுசா நான் கிரியேட் பண்றது 5 அப்டி இருக்கும். ஓகேங்க ஸோ இது மேம். அ மேம் இப்போ
என்னமோ கேட்கணும்னு நெனச்சேன். ஆ நீங்க நடத்துங்க மேம். நான் ஞாபகம் வந்துருச்சு. சரி, ஓகே. ஸோ வந்துட்டு ம். இப்போ இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா? இது எப்படி வந்துட்டு வொர்க் பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு அ எடுத்ததுமே இவ்ளோ இந்த சர்வருக்குன்னு இவ்ளோ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிரியேட் பண்ணிட்டோம். அதனால நம்மளுக்கு புதுசா சர்வர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்ற இது கிடையாது. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்ல இப்ப 70% வந்து சிபியூ யூட்டிலைஸ் ஆயிருக்கு அப்படின்னா, புதுசா ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணும். புதுசா ஒரு ரிசோர்ஸ்ன்றது EC2 இன்ஸ்டன்ஸ். ஸோ இந்த மாரி பேசிஸ்ல தான் வந்துட்டு உங்களுக்கு கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இன்னொன்னு வந்துட்டு உங்களுடைய ரிசோர்ஸஸ் எல்லாமே ஒண்ணு அப் பண்றது, அதிகம் பண்றது, இல்லன்னா டவுன் கம்மி பண்றது. இது எல்லாமே டிமாண்ட பொறுத்து மட்டும் தான் இந்த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ மெயினா இத ம். நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்டின்னா, அப்ளிகேஷனோட ஹை அவைலபிலிட்டிக்காகவும், ஃபால்ட் டாலரன்ஸ்க்காகவும். ஸோ வந்துட்டு இன்கேஸ் ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு, அதனால எனக்கு டேட்டா கிடைக்காம இருந்துறக்கூடாது. உங்களுக்கு டேட்டாவா இருக்கட்டும், உங்க அப்ளிகேஷன் பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அது நெறைய ரிசோர்ஸஸ்ல நெறைய அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ல வந்துட்டு நீங்க குடுக்கும்போது தான், அது ஒரு ஹை அவைலபிலிட்டி அப்ளிகேஷனா மாறும். ஓகேங்களா? ஸோ அந்த ஹை அவைலபிலிட்டி அப்படின்ற அந்த ஒரு நேம நீங்க மெயின்டெயின் பண்றதுக்காக நம்ம லோட் பேலன்ஸரும், ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பும், மல்டி ஏசி லான்ச்சஸும் நம்ம பண்ணியாகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு வொர்க் லோட் பெர்ஃபார்மன்ஸும், காஸ்ட்டையும் உங்களால ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஸோ ஓகே எனக்கு வந்துட்டு இப்ப 10 சர்வர் தான் போதும். ஆனா நான் 15 சும்மா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் 15 நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்காம, நான் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்போட கிரியேட் பண்ணிட்டேன்னா, எனக்கு அந்த 10க்கு மேல தேவைப்பட்டா அந்த எக்ஸ்ட்ரா 5 ஆகும். அப்படி இல்லன்னா அந்த 10க்குள்ள தான் எனக்கு மெயின்டெயின் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் வந்துட்டு நீங்க யூஸ் பண்றதுக்கானது மட்டும் தான் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹை பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். காஸ்ட் நீங்க யூஸ் பண்றதுக்காக மட்டும் தான் குடுக்க போறீங்க. ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக தான் நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ப வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம். ஸோ மெயினா ஓகே இப்ப மேம். இது எப்படி வொர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் சைஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த மினிமம் சைஸ் தான் வந்துட்டு இப்போ உங்ககிட்ட ஒரு Amazon, Flipkart மாரி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷனோட மினிமம் சைஸ் வந்துட்டு இப்ப 4 சர்வர்ல தான் உங்கள்ட்ட இருக்கு. இது ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிடையாது. நீங்க மேனுவலா கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லன்னா உங்களோட சர்வர் இந்த 4 சர்வர்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. சாரி உங்க அப்ளிகேஷன் இந்த 4 சர்வர்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, மேக்ஸிமமா என்ட்ட ஆல்ரெடி 4 இருக்கு. இங்க 2, 4, 6, 8. ஸோ மேக்ஸிமமா எனக்கு 8 வரைக்கும் எக்ஸ்ட்ராவா கிரியேட் பண்ணலாம். ஆனா, அந்த டிசைர்டு கெப்பாசிட்டி அது எப்படி கிரியேட் பண்ணணும்னா, ஒண்ணு ஒண்ணா அதிகம் பண்றோம். 8 வரைக்கும் எனக்கு போகணும். ஒண்ணா அது அதிகமாகி 8க்கு போகலாம். இல்லன்னா 2 சர்வரா கிரியேட் ஆகி எனக்கு 8க்கு போலாம். இல்ல 4 சர்வரா கூட எனக்கு 2 தடவ கிரியேட் ஆயிக்கலாம். ஸோ இந்த மாரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கெப்பாசிட்டி வந்து செட் பண்ணுவோம். ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி உங்களோட அப்ளிகேஷன் இந்த 4 சர்வர்க்குள்ள தான் இருக்கு. அது போக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, 8 சர்வர் வரைக்கும் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் அந்த டிசைர்டு கெப்பாசிட்டி எவ்வளவோ அது அதிகமாகணும் அப்படின்னா, எனக்கு இப்போ 70% இந்த 4 சர்வர்லயும் 70 இல்லன்னா 80% நான் செட் பண்ணியிருக்கேன். அந்த பெர்சன்டேஜ் எனக்கு அதிகமாயிடுச்சு அப்டின்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்னும் 2 கிரியேட் ஆகும். இது என்னன்னா டிசைட் கெப்பாசிட்டி நம்ம குடுக்குறது. இல்லன்னா இன்னும் 1 கிரியேட் ஆனா போதும் அப்டின்னா, இன்னும் 1 கிரியேட் ஆகும். அது ஃபில் ஆயிடுச்சுன்னா, அடுத்த 1 கிரியேட் ஆகும். அப்ப அதுவும் 70% யூட்டிலைசேஷன் ஆயிடுச்சுன்னா, இன்னொன்னு நியூவா கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வொர்க் ஆகும். ஓகேங்களா? அதே மாரி, இப்ப வந்துட்டு யூட்டிலைசேஷன் கம்மியாக, கம்மியாக உங்களுக்கு அதே மாரி ஷ்ரிங்க் ஆயிட்டே வரும். இப்ப 8 இருக்குன்றது, இப்ப கம்மியாயிடுச்சு. ரொம்ப ஒண்ணும் யூசஸ் இல்ல. இல்ல நைட்டு ரொம்ப யாரும் யூஸ் பண்ணலன்னா, அப்படியே உங்களுக்கு 2 கம்மியாயிடும். அப்புறம் அப்படியே கம்மியாகும். கம்மியாகி இந்த மினிமம் சைஸ்க்கு வந்துரும். இந்த மினிமம் சைஸ்க்கு மேல உங்களுக்கு ரெட்யூஸ் ஆகாது. ஏன்னா, இந்த மினிமம் சைஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் உள்ள கிடையாது. இது நீங்களா வச்சிருக்கக்கூடிய EC2 இன்ஸ்டன்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் ஓகேங்க புரிஞ்சுதா மேம். உங்களுக்கு? எஸ் மேம். லைக் அந்த டிசைர்டு கெப்பாசிட்டியும், நீங்க நார்மலா அந்த சிங்க் யார் யூஸ் பண்ணீங்கன்னா சிங்க் ஆகுறதும், நம்ம டிஃபைன் பண்ணணுமாங்க மேம்? இல்ல அதுவே இது நம்ம டிஃபைன் ஆட்டோவா பண்றது இது தான். நடக்குமா? இல்ல. நம்ம டிஃபைன் பண்றது தான். ஸோ டிசைர்டு கான்ஃபிகர் கேப் ம், ம், ஓகே. ம். டிசைர்டு கெப்பாசிட்டி வந்து நம்ம டிஃபைன் பண்றதுங்க மேம். ஆமா. ஓகேங்க மேம். மேக்ஸிமம் இப்போ அது சைஸும் ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க பண்றது தான். ஓகே. மேக்ஸிமம் சைஸ் வந்து இவ்ளோ வரைக்கும் போகணுங்கிறது நீங்க பண்றதாங்க மேம்? நம்ப நம்மளே பண்றதாங்க மேம்? பண்ணிக்குவோம். ஆமா. நீங்களே குடுக்கலாம். அப்போ ஆட்டோ ஸ்கேல் வந்து அத அத மீறி வந்து யூசர்ஸ் வந்துட்டாங்க. அது அ ஆ ஆச்சுன்னா வந்து ஃபால்ட் ஆகும் தானங்க மேம்? ஆமா. அது வந்துட்டு நம்ம பார்க்கணும். ஸோ லோட் வரும். நம்மளுக்கு அலர்ட்ஸ் வரும். நீங்க கிளவுட் வாட்ச் படிச்சிருக்கீங்க. ஸோ அதுல அலர்ட்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இந்த சர்வர் ம்ஹ்ம். இவ்வளோ யூட்டிலைசேஷன் போயிட்டு இருக்குன்ற அலர்ட்டும் வரும். உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா, எக்ஸ்ட்ராவா இந்த கெப்பாசிட்டிய நீங்க அதிகம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மேக்ஸிமம் சைஸ நீங்க ஓகேங்க மேம். அதிகம் பண்ணிக்கலாம். மேம் அப்படின்னா இது வந்து இந்த கான்செப்ட்ல ரிசர்வ்டு சர்வர்ல கான்செப்ட்ஸ்ல வந்துருமாங்க மேம்? அந்த ஆஹா. மேக்ஸிமம் சைஸ் பொறுத்த ரிசர்வ்டு சர்வர் கான்செப்ட் தனி, இது தனி. அது வந்துட்டு நீங்க இவ்ளோன்றது ஃபிக்ஸ்டா உங்களுக்கு ரிசர்வ்ட்ல இருக்கும். இது ரிசர்வ்டு கிடையாது. ம்ஹ்ம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓகேங்க ஸ்கேல் இன் மேம். ஆகும், ஸ்கேல் அவுட் ஆகும். பட் உங்களுக்கு மேக்ஸிமம் சைஸ்ன்றது
அங்க நீங்க ஃபிக்ஸ் ம்ஹ்ம். பண்ணியிருக்கிறத தாண்டி அது செலக்ட் ஆகாது. ஓகேங்க மேம். மேம் இப்போ இது இது வந்து இவ்ளோ வேல பாக்குதுன்னா, இதோட காஸ்ட் இது வந்து தனி கண்டிப்பா. ரிசோர்ஸ் தானங்க மேம்? தனி சர்வீஸ் தானங்க மேம்? ஆமா, ஆமா. அப்போ இது காஸ்ட் அதிகமா ஆகும் தானங்க மேம்? கண்டிப்பா, கண்டிப்பா. காஸ்ட் இருக்கும் அதுக்கு. ஓகே. மேம் இன்னொரு டவுட். இப்போ பிசிக்கல் சர்வர்ஸ்லாம் வச்சிருக்காங்க இல்லைங்க மேம்? அவங்களுக்கு இந்த ஆட்டோ ஸ்கேலிங் ஆப்ஷன்ஸ்லாம் கிடைக்குமாங்க மேம்? இருக்குமா? இல்ல கிளவுட் பேஸ்ட் பிசிக்கல் வரப்ப தான் இருக்குமாங்க மேம்? கிளவுட் பேஸ்டுக்கு தானே இருக்கும். இத நீங்களே யோசிச்சு பாருங்க. கிளவுட்ல தான் இந்த ம். புரொவைடர் இருக்கு. அப்ப கிளவுடுக்கு மட்டும் தானே வரும். பிசிக்கலா ஒருத்தவங்க பண்ணணும்னா, அப்ப அவங்க புதுசா தானே சர்வர் வாங்கிக்கணும். ஓகேங்க மேம். ஆ, ஓ! இதெல்லாம் அட்வான்டேஜஸ். ஆ இதுதான் நம்ம கிளவுட். ட்ரெடிஷனலுக்கும், இப்ப ஓகே. மாடர்னைஸ்டா வந்த கிளவுடுக்கும் ஆன டிஃபரன்சஸ். ஓகேங்க மேம். ம், ம். ம். ஓகேங்க மேம். ஓகே. ஸோ வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்புக்கான ஃபீச்சர்ஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு இதோட ரன்னிங் இன்ஸ்டன்ஸோட ஹெல்த்த வந்துட்டு நீங்க மானிட்டரிங் பண்ணிக்க முடியும். எதனால நம்ம இத பண்ணணும் அப்படின்னா, ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்குள்ள இருக்கக்கூடியது உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ ம்ஹ்ம். அதிகப்படுத்துறதும், கம்மி பண்றதும் தான் இந்த அட்ஜஸ்டிங் ஸ்கேலிங்கோட வொர்க். ஸோ இத என்ன பண்ணும்னா, அப்படியே அதுக்கு கீழ ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டன்ஸோட ஹெல்த் செக் பார்த்துக்கும். ஏன்னா, இப்ப 8 சர்வர் நீங்க குடுத்துருக்கீங்க. நீங்க குடுத்ததே 8 தான். ஸோ அதுல 1 வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா, அதோட அலர்ட்டும் அது ஹெல்த்தியா ரன் ஆயிட்டு இருக்கா? இல்ல அதுக்கு என்ன இஷ்யூன்றத உங்ககிட்ட அது சொல்லிடும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் வந்துட்டு நீங்க கஸ்டம் ஹெல்த் செக்ஸும் பார்த்துக்க முடியும். கஸ்டம் ஹெல்த் செக்ஸ்ங்கும்போது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்ப டேஷ்போர்ட் மட்டும் நீங்க பார்த்தா போதும். இல்ல அதோட சிபியூ யூட்டிலைசேஷன் வரும்போது மட்டும் நீங்க அந்த அலர்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி கஸ்டமா நீங்க வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தேர்ட் வந்துட்டு நீங்க அக்ராஸ் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் நீங்க வந்துட்டு இந்த கெப்பாசிட்டிய பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இப்போ என்ன பிளாக் ஸ்டோரேஜ் பார்த்தோமா? அதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு அவைலபிலிட்டி ஆமாங்க ஜோன் மேம். சூஸ் பண்ற மாரி இருந்துச்சு. இது அக்ராஸ் அவைலபிலிட்டி ஜோன்ஸ். இது வந்துட்டு நெறைய அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ல நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு லொகேஷன் தான்ட்டு இல்லாம, எல்லா இடத்துலயும் இப்போ உங்க அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 ஜோன்லயாவது நீங்க போட்டிருப்பீங்க. ஸோ இது என்ன பண்ணும்னா, ஒரு ரீஜியன் ம். எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல இருக்க எல்லா நெறைய அவைலபிலிட்டி ஜோன்ஸ்க்கு இது வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். ஸோ மல்டி இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ், பர்ச்சேஸ் ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கு. ஸோ இன்ஸ்டன்ஸ் டைப் இப்ப நீங்க வந்துட்டு ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிறது T3 மைக்ரோன்னு வச்சுக்கோங்க. பட் இனி நீங்க கிரியேட் பண்றது வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் லெஸ்ஸரா இருந்தா போதும். இல்லன்னா அதிகமா நான் செட் பண்ணிக்கிறேன் அப்டின்னா, அந்த டைம்ல நீங்க இன்ஸ்டன்ஸ் டைப்ப அதிகமா சூஸ் பண்ணிக்க முடியும். உங்க பிளான்ஸும் நீங்க வந்துட்டு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு நீங்க மாத்திக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஈஸியா வந்துட்டு ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டடாவே. ஸோ ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்ன்றது வந்துட்டு என்ன? ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ். ஆ. மேம் இப்போ அந்த ஆட்டோ ஸ்கேலிங் மூலியமா கிரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸஸா மேம்? இல்ல. ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்ன்றது என்ன? அது கிடையாது. ஸோ நம்ம மேம் EC2 தெரியலைங்க பார்க்கும்போதே மேம். பார்த்தோம். ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்னா. ஹரிணி உங்களுக்கு? மேம் எனக்கு தெரியலைங்க மேம். பிரைசிங் மாடல்ல நம்ம ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் பிரைசிங்ன்ற மாரி பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த பிரைசிங்ல நம்ம என்ன சொன்னோம்? இந்த மாரி இதுக்கு வந்துட்டு டிஸ்கவுண்ட் இருக்கும். பிளஸ் வந்துட்டு ஆ ஆ பே ஆஸ் யூ கோ மாடலோட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்துட்டு அமவுண்ட் கொஞ்சம் கம்மியா தான் வரும். பட் AWS ஓட சப்போர்ட் இருக்காதுன்னு சொன்னோம் இல்லையா? ஆமாங்க மேம். ஆ அதுதான் வந்து ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ். அது பிரைசிங். ஸோ அந்த மாரி அதுக்கு கீழ கிரியேட் பண்ற அந்த இன்ஸ்டன்ஸ் எல்லாம் தான் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸஸ். ஸோ இது வந்துட்டு நம்ம ஜஸ்ட் டெஸ்ட்டுக்காக இல்லன்னா ஒரு சின்ன ஒரு டிமாண்ட்காக இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்துட்டு இதுக்கு என்ன அப்டின்னா AWS ஓட ஃபுல் ஃபீச்சர் இருக்காது. அதுக்கு எல்லா சப்போர்ட்டும் வந்துட்டு ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்க்கு இருக்காது. பட் அந்த மாரி இன்ஸ்டன்ஸ நீங்க ஈஸியா வந்துட்டு பே ஆஸ் யூ கோ மாடலோ இல்ல வேற ஒரு மெத்தடுக்கு நீங்க வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ, இதுதான் வந்துட்டு ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ நீங்க ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுல ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் மூலியமா நீங்க பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்கேலபிலிட்டி. ஸோ, ஸ்கேலபிலிட்டிங்கும்போது உங்களுக்கு ஆப்வியஸா தெரியும். இது ஸ்கேல் இன் பண்ணிக்கலாம், ஸ்கேல் அவுட் பண்ணிக்கலாம்ன்னு. ஸோ, லோட் பேலன்சிங்கோட நம்மளுக்கு வந்துட்டு இது இன்டகிரேட் ஆயி வொர்க் ஆகுது. இன்னொன்னு இன்ஸ்டன்ஸ் ரெஃப்ரெஷ். ஸோ, உங்களோட இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்டின்னா, அத நம்ம போய் மேனுவலா பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு நீட் இருந்துச்சு அப்டின்னா, அதோட இன்ஸ்டன்ஸ் ரெஃப்ரெஷ் வந்துட்டு அதுவே பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி தான். இது எப்படி வொர்க் ஆயிட்டுருக்கு? என்ன பண்ணிட்டுருக்கு? இதுக்கு என்ன ஆயிட்டுருக்கு? எல்லாமே வந்துட்டு நீங்க பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் மெயினா சில ஆட்டோ ஸ்கில்லிங் குரூப்போட ஃபீச்சர்ஸ். ஓகே. ஸோ இதுல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்துட்டு சில அ காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஸோ வந்துட்டு ASTனா என்ன? லான்ச் டெம்ப்ளேட்னா என்ன? ஸ்கேலிங் பாலிசிஸ்னா என்ன? ஹெல்த் செக், லோட் பேலன்சர். ஸோ உங்களுக்கு லோட் பேலன்சர் தெரியும். லான்ச் டெம்ப்ளேட் நீங்க வொர்க் பண்ணி பார்த்துருக்கீங்க. ஸோ இப்ப நம்ம பார்த்தது AST ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ங்கிறது கலெக்ஷன் ஆஃப் EC2 இன்ஸ்டன்ஸஸ். ஸ்கேலிங் பாலிசிஸ் வந்து நீங்க IAM பாலிசி, JSONஓட இதெல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ரூல்ஸ் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். இன்கிரீஸ் பண்றதுக்கும், டிக்ரீஸ் பண்றதுக்கும் நீங்க
மேனுவலா கான்ஃபிகர் பண்றது இல்லாம, ஜேசனோட இத வச்சு நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இனிஷியலா பார்த்தோம் இல்லையா? AWS CLIல பண்றதுக்காக. ஸோ அந்த மாரி இதுல செட் பண்ணிக்கவும் முடியும். ஆனா என்ன அப்டின்னா, Terraform வந்துட்டு நம்மளுக்கு மல்டிபிள் கிளவுட் சப்போர்ட் பண்ணும். பட் ஜேசன் வந்துட்டு உங்களுக்கு AWS மட்டும் தான் நீங்க AWSக்குள்ள மட்டும் தான் வொர்க் பண்ண முடியும். ஓகே. ஸோ இது வந்துட்டு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் எப்படி கிரியேட் பண்றது? அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். அதுக்கு ஓகே. இது நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்கும்போது உங்களுக்கு நான் இது எப்படின்னு சொல்றேன். ஓகே. ஸோ இப்ப நம்ம சொன்னதே தான் எல்லாம் இருக்கு. ஸோ இது வந்துட்டு லாஜிக்கல் குரூப்பிங் ஆஃப் EC2 இன்ஸ்டன்ஸ் இல்லனா கலெக்ஷன் ஆஃப் EC2 இன்ஸ்டன்ஸ். இதுல மினிமம், மேக்ஸிமம் இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு நீங்க மெயின்டெயின் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிபிடி வந்துட்டு நீங்க ஒரு தடவ கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இது கீழ ஃபுல்லா ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்டெப்ஸ் நீங்க பார்க்க வேண்டாம். நான் வந்துட்டு இது உங்களுக்கு வந்துட்டு என்னன்றத நான் சொல்றேன். நீங்க ஜஸ்ட் இந்த பிபிடி மட்டும் பாருங்க. ஓகேங்களா?